ஹாப்பியா பாருங்க. இந்த வீட்டு வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து இங்க உட்காந்து பேசுறதுலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடி ஆத்தி, என்னமா ஆட்டமா இருக்கு. குட்டை குட்டை வாடி. இதோ வருகிறேன். பரவாயில்லையே, எனக்கு முன்னாடி 2 பேரும் வந்துட்டீங்களே. வாங்க வாங்க, பாடு பேசலாம் வாங்க. மல்லியாவது கொல்லியாவது அவளை பத்தி யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, பேசாம இருக்கணும். அவன் நேற்று பண்ண வேலைக்கு அவன் மூஞ்சில விழக்கூடாதுன்னு இருக்கேன். அவன் இன்னைக்கு இருக்கு அந்த மல்லிக்கு அவளா நான் பாத்துரலாம் ஒரு கை. என்னைக்கு இவங்க 2 பேரும் சண்டையில நம்ம தலை உள்ள போதோ தெரியலையா இல்லையாக்கா. வரா பாருங்க, சோத்து முட்டை. நான் வந்துட்டேன், சின்ன அவளை பார்க்க வந்துட்டேன். என்ன குட்டை கோமா, கோச்சுக்கோ. போடி சொட்ட. ஏப்பா ஆரம்பிச்சிட்டாருப்பா, ஆரம்பிச்சிட்டாரு. ஹலோ. சரி 2 மணிக்குள்ளயா வந்துடும். வந்துட்டா 2 மணிக்குள்ள தானே வந்துடும். வந்துடும். இப்போ நான் வீட்டுக்கு வர சார். வாங்க பிள்ளைகளா, ரேஷன் அடிக்க போலாம். இன்னைக்கு ரொம்ப சாமான் ரேஷன் எடுத்தாரு வீட்டை சொல்றேன். வாங்க வருஷம் போயிட்டு வந்துடலாம். 2 மணி ஆயிட்டுனால அவங்க போயிட்டு வந்துடுறேன். அப்ப வாங்க அக்கா, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். ரேஷன் கடைக்கு 2 மணிக்குள்ள. நேற்று நீ மாமி போய் வர வீட்டுல சாமான் எல்லாம் போய் அடுத்த ஊர்ல போய் கடையில வாங்கிட்டு வந்துச்சு. நான் தான் இந்த வெயில்ல போய் அடுத்த போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும்னு வளைச்சிட்டு நின்று. நல்ல வேலை இன்னைக்கு ரேஷன் கடையில சாமான் போடுறாங்க. அந்த பொருளை வாங்கி கொடுத்துருவோம் அவன் கையில. வாங்க போலாம். சரி எந்திரிங்க இடத்த காலி பண்ணுங்க. நீங்க பாருங்க, போற வந்து நம்ம இன்னைக்கு மட்டும் தான் போகணும். இந்த சொட்டையெல்லாம் கூட்டி போக முடியாது. நேற்று புதுசு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அவ்வளவு சாமான் இறக்கலாம். நான் கண்ணால பார்த்தேன். இதை கூட்டிட்டு போக கூடாதுன்னா கூடாது. குட்டை என்ன உனக்கு கொழுப்பா? சூப்பர் மார்க்கெட்டில் போய் சாமான் வாங்கினா கவர்மெண்ட் போகிற சாமான் வாங்கக்கூடாதா? நாங்களும் இந்த உலகத்துல தானே இருக்கோம், வாங்குவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏக்கா. இந்த சொட்டை வரவே கூடாது நம்ம கூட. மத்தான அவ்வளவுதான் மாத்துவாங்க, நான் வரமாட்டேன். ஸோ என்ன பிள்ளையா உங்களுக்குள்ள சண்டை? ஏன் 2 பேரும் கையிலையும் கத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏன் 4 முடி பரமக்கா, நீ முதல்ல நான் சொல்றத கேளு. நேற்று என்ன ஆச்சுன்னா, 500 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்பு வச்சு வீணா போச்சு. இல்ல வீட்டுக்கு பாட பேச வந்திருக்கான்னு சொல்லிட்டு குழம்ப டேஸ்டுக்கு கொடுத்தா, டேஸ்ட் பாக்குற மனுஷன் என்ன பண்ணணும்? குழம்ப எடுத்து லைட்டா நக்கி பார்க்கணும். ஆனா இவ ஒரு சுட்டி குழம்பையே குடிச்சிட்டு போயிட்டான். இந்த மல்லி எவ்வளவு சொன்னாலும் திட்டவே மாட்டான். ஏண்டி மல்லி, உன் மாமியாரும் ஆத்துக்காரன் எல்லாம் எப்ப பார்த்தா எனக்கு கரிச்சு போயிட்டே இருக்காங்களே, உனக்கு அறிவே இல்லையாடி? இப்படி அடுத்த வீட்டு சொல்ற போய் எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கேன். என்ன சொன்னாலும் தின்னு போகணும் வார்த்தையில. சரி வாங்க வரசா போவோம். 2 மணிக்குள்ள ரேஷன் கிடைக்கும். தெரிஞ்சு வாங்க. சரி வாங்க போவோம். என்ன பண்றது, நாக்கு அடக்க முடியல. சகஞ்சதானே பாஸ், வாங்க போலாம். ரேஷன் கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கலாம். காலைய பேர போய் எந்திரிங்க. என்ன இந்த பொம்பளை இவ்வளவு நேரமா ரேஷன் கார்டை வச்சு பாத்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் பரட்டிக்கிட்டே நடக்கு. வெயில்ல எத்தனை பேர் காத்து நடக்கிறது விட்டு நம்ம ஜெயில தூக்கி போடுவோம். முத்தம் செய்யாத தப்புக்கு எவா முடியலப்பா. சீக்கிரம் இந்த பொம்பளைட்டு வந்து காப்பாத்துங்கப்பா. இறைவா ஏசப்பா காப்பாத்தப்பா. சீக்கிரம் வீட்டுக்கு போனப்பா. பரவாயில்லையே, கூட்டம் கம்மியா தான் இருக்கு. என்ன கூட்டம் கம்மியா தான் இருக்கு. பெருசா வீட்டுக்கு போயிட்டு வந்தாக்கல. நீங்க வீட்டுக்கு போன மாதிரிதான் போங்க. எங்க போறது? அங்க பாருங்க, வந்ததுல இருந்து ஒரே பொம்பளையோட ரேஷன் கார்டை திருப்பி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொம்பளை எப்போ போங்க. ஆமா இந்த பொம்பளை இருந்த சிறுமூஞ்சியா ஊருகிட்ட சொல்லிக்கிட்டாங்க. என்ன கொஞ்சம் ரொம்ப நேரமையா இருக்கும் போல. அதுக்குன்னு இவ்வளவு நேரமா அந்த ரேஷன் கார்டை திருப்பி பாக்குறது. இன்னும் இருக்காங்களா வரசா வீட்டுக்கு போக வேணாமா? என்னத்த சொல்ல, இந்த வெயில்ல வந்துகிட்டு சரி களியனப்பா. அதெல்லாம் போயிடலாம். நீ என்ன வீட்டுக்கு போய் வேலையா பார்க்க வர? எப்படி இருந்தாலும் பாடு பேசதான் திருப்பி வரப்போற. அப்புறம் என்ன, நில்லு. எப்படியா நீங்க வேற பேசாம இருங்க. இந்த வெயில்ல வேற ஏற்கனவே மனுஷனுக்கு நிற்க கதையில தலையெல்லாம் சூடா இருக்கு. வீட்டுல போய் புழுவு எல்லாம் கேட்கணும். சும்மா இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அடியே பறந்து இது என்ன சிப்ட் ஆஃபீஸர் மாதிரி போலீஸ்கார மாதிரி இவ்வளவு நேரம் ரேஷன் கடை திருப்பி பார்த்துட்டு இருக்கு. இன்னும் நீ ஏமாந்ததாக போகணும். ஒரு வயசான கிழவியை வெயில நிக்க வச்சு உங்களுக்கு கொஞ்சமா இருக்கா கூறு. எவ்வளவு பேர் வெயில நிக்கிறோம். இப்படிதான் பாரு வரசா. சரி பாட்டியை கொஞ்ச நேரம் பொறுங்க. பாவம் வேலை செய்யறாங்க, அவங்க கடமையான செய்யறாங்க. பொறுங்க அந்த கூப்பிடா பாரு. திரும்ப அப்பாடா எப்படியோ ரேஷன் சாமான வாங்கியாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். மேடமே சீனி குடுக்கல எங்க அடுக்கு, என்னன்னு பாருங்க. பாருங்க அது எப்படின்னு சொல்றது கேட்காது. அது திருப்பி மதி சொல்லாது. விடு குடுக்கல வாங்கிட்டு போவோம். என்ன பண்ண? அதானக்கா இந்த வெயில்ல போட்டுக்கிட்டு கிட்ட நம்மள சண்டையா போட முடியும். சரி வாங்க
அது ரெண்டையும் வரச வாங்கிட்டு போய் சொல்லுங்க. குட்டையும் மல்லியும் சீக்கிரம் வீட்டுக்கு போ. நல்லா நடத்துற ரேஷன் கடையா சீனி இல்ல ஆணி இல்லைன்ட்டு இது அந்த கீதா வேற போன் போட்டு எல்லா பொருளும் கிடைக்கும்னா எங்க சீனி இல்ல இதுல அடுத்த வாரம் என்ன கடை என்ன கிடைக்க போதும் இதுல கிடைச்சது கூட அடுத்த இதுல கிடைக்காது போல இருக்கு. சரி வாங்க போவோம். இங்க பாருங்க, மழை வந்து பாருங்க. ஓடுங்க ஓடுங்க, வீட்டை பார்த்து ஓடுங்க. சாம்பார் நடுங்கிற போது ஓடுங்க ஓடுங்க. சரி கிளம்பு. குட்டை மல்லி அரச போங்க, வீட்டுக்கு போங்க. நாளை வா போன போவோம். சரி பாய் பாய், நாளைக்கு வரோம் எல்லாரும். பாய். அப்புறம் மக்கா புதுசா ஆரம்பிச்சுட்டாங்களே, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்கா, ஆதரவு கொடுங்க.